ஹாய்ங்க. நம்ம இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ உரித்து எடுத்துக்கிறோங்க. அதை எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிறோங்க. பூண்டு 10 பல்லுங்க, கருவேப்பிலைங்க, கொத்தமல்லி 2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன் எடுத்துக்கிறோங்க. அது கூடவே போட்டுக்கிறோங்க. அப்போ பச்சை மிளகாய் 1, வரமிளகாய் 5ங்க, அப்புறம் தக்காளி, பழுத்த தக்காளி 2 எடுத்துக்கிறோங்க. இதெல்லாம் போட்டு ஒன்றா நல்லா வணங்கின விட்டு தேங்காய் பூ ஒரு மூடி எடுத்து போட்டு வணக்கிறோங்க. அது கூட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோங்க. இது நல்லா அரைச்சிட்டு வந்துடுறோங்க. அரைச்சிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு குழம்பு தாளிக்க போகிறோங்க. அதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறோங்க. நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறோங்க. எடுத்துகிட்டு அதில் வெந்தயம் போட்டுக்கிறோங்க. வெந்தயம் புரிஞ்சு விட்டு கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் போட்டுக்கிறோங்க. சின்ன வெங்காயம் 10, பூண்டு ஒரு 5 பல், அப்புறம் ஒரு தக்காளி, பச்சை மிளகா 2 கீரி போட்டுக்கிறோங்க. இப்போ நம்ம அரைச்ச விழுதை இதில் ஊற்றிடுறோங்க. அப்போ ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி இதில் இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கிறோமுங்க. இதனால் நல்லா கொதிச்ச விட்டுங்க மீன் நம்ம ஆட் பண்ணிக்கணுங்க. மீன் ஆட் பண்ணி நம்ம சிம்லேயே தான் வச்சுக்கணுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணுங்க. மீன் ஆட் பண்ணி 10 நிமிஷம் சிம்மில் விட்டால் குழம்பு ரெடி ஆயிருங்க. ஓகேங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களும்.